நீதியரசர் அன்பிற்குரிய அண்ணன் அசோக்குமார் அவர்கள் வாழ்த்து. எனது இனிய நண்பர் காசிநாத் அவர்களுடைய இல்ல திருமணத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற வணக்கத்திற்குரிய சென்னை மாநகர ஒரிஜினல் மேயர் அவர்களே, இளைஞர் பட்டாளத்தின் இதய சூரியன் நண்பர் மு.க. ஸ்டாலின் அவர்களே, இந்த மணவிழாவிலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற காத்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் பெருமக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, பொதுவாக நீதிபதிகள் அதிகம் பேசக்கூடாது, அதிலும் நான் பேசவே கூடாது. இருந்தாலும் என்னுடைய உயிர் நண்பர் காசிநாதன் வீட்டு திருமணத்தில் நான் பேசாவிட்டால் எப்பொழுதுமே ஒரு கில்ட்டி கான்ஷியன்ஸோடு இருக்க வேண்டிய நிலைமை இருக்கும் எனக்கு. ஆகவே நண்பர் திருமண விழாவில் நான் பேசுகிறேன். பெரியார் அவர்களிடம் ஒருவர் கேட்டார், எங்க போனாலும் நீங்க ராமாயணத்தை இடித்து பேசுறீங்க, ராமர் சிலையை செருப்பால் அடிக்கிறீங்க, உங்க பேர் மட்டும் ராமசாமின்னு வச்சிருக்கீங்களே என்று தந்தை பெரியாரிடம் கேட்டார்கள். அப்போது அவர் சொன்னார், நான் ராமருக்கே சாமி, அதனால் என் பெயர் ராமசாமி என்று சொன்னார்கள். ஒருவர் கஷ்டப்பட்டால், மன நிம்மதி இல்லாவிட்டால் காசி ராமேஸ்வரம் போவார்கள். இவர் காசிக்கே நாதன், நம்முடைய மணமகளின் தந்தை. அந்த அளவில் சட்டத்துறையில் அவரும், மருத்துவத்துறையில் திருமதி காசிநாத் அவர்களும் இந்த பகுதியில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு பெரும் தொண்டாற்றியவர்கள் என்பதை நான் நன்கு அறிவேன். அப்படிப்பட்டவர்களுடைய புதல்வி திருமணத்தில் கலந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இறைவன் இந்த மணமக்களுக்கு எல்லா அருளையும் கொடுத்து இந்த மணமக்கள் 16 பெற்று பெருவாழ் வாழ என்று வாழ்த்தி அனைவர் சார்பாக விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பிற்குரிய அண்ணன் ஏஎஸ் மைக்கேல் வடையார் அவர்களுக்கு வாழ்த்து. இந்த மாபெரும் திருமண விழாவிற்கு வருகின்றுள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த திருமணத்தின் கதாநாயகி, கதாநாயகர்களே, ஒரிஜினல் மேயர் அவர்களே, பழைய மந்திரிகளே, பழைய எம்எல்ஏக்களே, தம்பி சைதக்கிட்டு அவர்களே, முதற்கண் எல்லோருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு நான் பார்ப்பது கல்யாண மேடையா அல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழுவா என்று எனக்கே சந்தேகமாக இருக்கிறது. நான் காங்கிரஸை சேர்ந்தவன். எனக்கு ஒரு ஞாபகத்துக்கு வருகிறது, சில வருடங்களுக்கு முன்னால் என் அருமை தம்பி மதிப்புக்குரிய சைதை கா கிட்டு அவருடைய மைத்துன திருமணத்திற்கு இதேபோல்தான் பெரும் திரளாக கல்யாணம் நடந்தது. பெரும் திரளாக வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடந்து கொண்டிருந்தது. நான் காங்கிரஸ்காரன் என்ற முறையிலே, இரண்டாவது அவர் எனக்கு பெரும் உறவினர் முறை என்ற முறையிலேயும் வந்து நான் கல்யாணத்தை கலந்து கொண்டேன். அப்பொழுது தம்பி காசிநாதன் அவர்கள்தான் மேடையிலே அறிவுரையாற்றினார். அவர்கள் என்னை கூப்பிட்டு, நீங்கள் பேசுங்க, என்ன காங்கிரஸ்காரில் இருந்து நீங்க ஒருத்தர் வந்திருக்கிறீன்னு. அன்று முன்னாள் மந்திரி அவர்கள் தா கிருஷ்ணன் தான் தலைமை தாங்கி இருந்தார். அப்பொழுது எலெக்ஷன் டைம். அன்று நான் சொன்னேன், இப்ப வேகமாக நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறதற்கு எலெக்ஷனில் ஒன்று நீங்க பயப்பட வேண்டாம், திராவிட முன்னேற்றங்கள்தான் வெற்றி பெறும், கலைஞர் பெருமானவர்கள் கோட்டை ஏறுவார்கள் என்று. அது அப்படியே நடந்தது. என்னை எல்லோரும் வந்து வாழ்த்தினார்கள். இன்று அப்படி அல்ல.
ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேகம் குறைந்து விட்டது. அவருடைய வேகமே நான் பார்க்கவில்லை. நான் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் நான் காங்கிரஸ்காரனாக இருக்கிறேன். அடுத்த எலெக்ஷனில் காங்கிரஸ் தான் வெற்றி பெறும் என்று உங்களுக்கு சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். சேலம் மாவட்ட கழக மனவிழா தலைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணியுடைய செயலாளரும் ஆயிரம் விளக்கு தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினருமான வணக்கத்திற்குரிய தளபதி அவர்களே, மணமக்களை வாழ்த்த வருகை தந்திருக்கின்ற வணக்கத்திற்குரிய முன்னாள் அமைச்சர்கள், அன்பிற்குரிய அண்ணன் பசுமன் தாக்கி அவர்களே, அன்பிற்குரிய அண்ணன் ரகுமான் கான் அவர்களே, அன்பிற்குரிய அண்ணன் தென்னவன் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அன்பிற்குரிய சகோதரர் பெரிய கருப்பன் அவர்களே, தென்சென்னை மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அன்பிற்குரிய அண்ணன் சைத கிட்டு அவர்களே, வருகை தந்திருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அன்பிற்கினிய சகோதரர் பெரியரசு அவர்களே, வருகை தந்திருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் சுப தங்கவேலன் அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அன்பிற்குரிய என் இனிய நண்பர் சம்பத் அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற கழகத்தினுடைய முன்னோடிகளே, வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, மணமக்களே, மணமக்களின் வீட்டாரே, உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகின்றேன். இங்கே மணமக்களை வாழ்த்த என்னையும் இங்கே அழைத்திருக்கிறார் என்று சொன்னால், நான் சேலம் மாவட்டத்திலே இருந்து என்னுடைய உறவினர் இல்ல திருமணம் என்று சொன்னாலும், உறவினர் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேரினர் அண்ணா அவர்கள் சொன்னதை போல, ஒரு வயிற்றிலே பிறக்க முடியாத காரணத்தினாலே பல தாயின் வயிற்றிலே பிறந்திருந்தாலும் நாங்களெல்லாம் இந்த இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் அண்ணன் தம்பிகள், அந்த வகையிலே இந்த மணமக்களை வாழ்த்த நான் இங்கே வருகை தந்திருக்கிறேன் சொன்னால், வருகின்ற வழியில் அது புதுக்கோட்டை மாவட்டமாக இருந்தாலும் அதை போல சிவகங்கை மாவட்டமாக இருந்தாலும் நான் வருகின்ற வழிகளை எல்லாம் நம்முடைய தளபதி அவர்களை வரவேற்ற நிகழ்ச்சி, இருவண்ண கொடி, தோரண கொடி, இவைகளையும் மீறி அலையலையாக கழக தோழர்களும் பொதுமக்களும் நம்முடைய தளபதியாரை வருக வருக என்று வரவேற்பதை கண்ட காட்சி, இன்றைய எதிர்காலம் தமிழகம் உங்கள் கையில்தான் என்பதை போல கண்டதை கண்டு நான் உள்ளபடியே பூர்த்து கொண்டேன். அந்த வகையிலே எங்களுடைய தளபதிகள், இன்னும் சொல்ல போனால் வருங்கால தமிழகமே இந்த மணமக்களை வாழ்த்திருக்கின்ற காரணத்தினால் என்னுடைய வாழ்த்தையும் சேலம் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாழ்த்தையும் இணைத்து மணமக்கள் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குழு உறுப்பினர் அருமையண்ணன் காசிநாதன் இல்ல திருமண விழாவை நடத்தி வைத்து வாழ்த்துறை விளங்க வருகை தந்திருக்கிற இளைஞரனுடைய இளைநாயரும் எங்களுடைய குடும்பத்தினுடைய தலைவர் அருமையண்ணன் தளபதி அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வாழ்த்துறை விளக்க இருக்கிற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் அருமையண்ணன் ரகுமான் கான் அவர்களே, பசும்பொன் மாவட்ட கழகத்தினுடைய மண்டல கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் அவர்களே, ராமநாதபுரம் மாவட்ட கழக மண்டலத்தினுடைய செயலாளர் அவர்களே, வருகை தந்திருக்கிற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள், தென்சென்னை மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அவர்களே, புதுக்கோட்டை மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே, முன்னாள் உள்ளாட்சித்துறையினுடைய அமைச்சர் அவர்களே, சேலம் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமையண்ணன் சிவலிங்கம் அவர்களே, இந்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமையண்ணன் பெரிய கருப்பன் அவர்களே, கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்புகளை வகிக்கிற நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சி ராமநாதபுரம் மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள் ஒருவருமாய் இருக்கிற அருமையண்ணன் காசிநாதன் அவருடைய அன்பு செல்வி கயல்வெளிக்கு நடக்குகிற நிகழ்ச்சி கலந்து கொள்வதில் பெருமை அடைகிறோம். அருமையண்ணன் காசிநாதன் அவர்கள் இந்த பகுதியினுடைய கழகத்தினுடைய நண்பர்களுக்கு ஏற்படுகிற வழக்குகள் எல்லாம் நல்ல முறையில் அவர்களை செயல்பட்டதனுடைய விளைவாகவும், அதேபோல் அவருடைய அன்பு மனைவியார் அவர்கள் அமுதா அவர்கள்
இந்த பகுதியில் மருத்துவத்துறையில் பல்வேறு நல்ல காரியங்களை பணியாற்றியதனுடைய விளைவாக இன்றைக்கு ஒரு மக்களிடத்திலே சிறப்பு பெற்றிருக்கிறார்கள். எனவே மணமகளும் பல்வேறு செல்வங்களை பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று ராமநாதபுரம் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மணவிழாவினுடைய தலைவரும் எங்களுடைய வருங்கால தமிழகத்தினுடைய தலைவரும் எங்களுடைய தலைவருமான வணக்கத்திற்குரிய அண்ணன் தளபதி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை பொறுப்பினை ஏற்றிருக்கிற முன்னாள் அமைச்சர்கள், என்னுடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சோழமண்டலத்தினுடைய தளபதி அவர்களே, முன்னாள் அமைச்சரும் இந்த மண்டலத்தினுடைய செயலாளரும் எங்களுடைய அன்பிற்கும் மரியாதைக்குரிய தாக்கியார் அவர்களே, அமைப்பு செயலாளர் மாண்புமிகு அண்ணன் ரகுமான் கான் அவர்களே, முன்னாள் அமைச்சர் அண்ணன் தென்னவன் அவர்களே, வரவேற்புரை ஆற்றியிருக்கிற தென் சென்னை மாவட்ட கழகத்துடைய செயலாளர் எங்களுடைய அன்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய அண்ணன் சைதை கா கிட்ட அவர்களே, சிவகங்கை மாவட்ட கழகத்துடைய செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் பெரிய கருப்பன் அவர்களே, சேலம் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் சிவலிங்கம் அவர்களே, ராமநாதபுரம் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமை நண்பர் சம்பத் அவர்களே, ராமநாதபுரம் மண்டல செயலாளர் மரியாதைக்குரிய தங்கவேலன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற இயக்கத்தினுடைய முன்னோடிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றியை முதலில் நான் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினம் நம்முடைய தணிக்கை குழு உறுப்பினரும் அவருடைய மகளுக்கும் முன்னாள் தஞ்சையினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் மரியாதைக்குரிய பெரியவர்களுடைய பேத்திக்கும் நடைபெறுகிற இந்த மணவிழாவிலே கலந்து கொண்டு பேச எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு முதலில் நன்றி தெரிவிப்பதோடு, இன்றைய தினம் எழுச்சியால் இன்றைக்கு இந்த நகருக்கு வந்து வருகை இருந்திருக்கிற சூழ்ச்சிகளை கடந்து வென்று வருங்காலத்தில் இந்த தமிழகத்தை வழிநடத்தவிருக்கிற நம்முடைய தமிழகமே வாழ்த்து இருக்கிற இந்த நேரத்தில் அவருடைய வாழ்த்துக்களோடு என்னுடைய வாழ்த்தையும் புதுக்கோட்டை மாவட்ட கழகத்தினுடைய வாழ்த்தையும் மணமக்களுக்கு தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். சகோதரர் திரு காசிநாதன் அவருடைய இல்ல திருமண விழாவிற்கு தலைமை தாங்கி ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் அண்ணன் பாசமிகு தளபதி அவர்களே, முன்னிலை வைத்து சிறப்பாக ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் அண்ணன் பெருமைக்குரிய அண்ணன் திரு கா கிட்ட அவர்களே, மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து முன்னாள் அமைச்சர் பெருமக்களே, பெரியோர்களே, எங்கள் பார்க்கோ குல சங்கத்தின் தலைவர் ஐயா சவுந்தரராஜ மூப்பனார் அவர்களே, மற்றும் பார்க்கோ குல சொந்தங்களே, மேடை கீழே வீட்டிற்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, மணமக்களே, மணமக்களின் பெற்றோர்களே, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த சிறப்பான சீர்மிகு திருமணத்தை அண்ணன் தளபதி ராசிக்காரரான தளபதி அவர்கள் ஏற்று நடத்துவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைவதுடன் மணமக்கள் பல்லாண்டு வாழ வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.